Hello, welcome to seasonbuds. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான ரெசிபி. தயிர் வடை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தயிர் இட்லி. நிறைய பேருக்கு இட்லினா பிடிக்காதுன்னு சொல்வாங்க. சில பேர் இட்லினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோ ரெண்டு பேருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷா இது இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் வந்து ஒரு பர்சனுக்கு கணக்கு எடுத்திருக்கேன். ஸோ 2 இட்லி ஒரு பர்சனுக்கு, அதாவது ஒரு பவுல் ஃபுல்லாக வரணும்னா நீங்கள் 2 இட்லி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் போட்டுட்டு தவாவில் எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பவுல் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ஏன்னா நம்ம தயிர்லாம் சேர்க்க போகிறதுனால. ஸோ 2 இட்லியை இந்த மாதிரி நீங்கள் பீசஸ் பண்ணும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பவுல் நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம தவாவில் போட்டு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இட்லி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் பொரிச்சோம் அப்படின்னா அது வந்து அன்ஹெல்த்தியாக மாறிடும். ஸோ அதனால் கம்மியாக எண்ணெய் ஊற்றி நம்ம தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தயிரில் வந்துட்டு நம்ம சூடாக எந்த பொருளும் சேர்க்கக்கூடாதுன்றதுனால நம்ம அதை ஆற வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம அதுக்கான ஒரு டிப் சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் எடுத்துருக்கோம், முந்திரி பருப்பு, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா. ஸோ ஒரு பவுலுன்னும் போது நல்ல காரம் சாப்பிட்றவங்க 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம், கம்மியான காரம்னா 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஸோ கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஃபைனாக அரைக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலில் அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்துட்டு சேர்த்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். விசேஷ டைமில் அதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சர்வ் பண்ணலாம். ஸோ இது கூட நம்ம தயிர் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான் நீங்கள் வந்துட்டு தயிரை கூடவோ கம்மியாகவோ சேர்த்துக்கிறது. எப்போவுமே தயிரோட சூடான பொருளை நம்ம சேர்க்கக்கூடாது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சாப்பாடு ஆற விட்டு தான் தயிர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி தயிர் சாதத்தை கொடுப்பாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தயிரும் அந்த கொத்தமல்லி தேங்காய் பேஸ்ட்டும் நல்லா பிளெண்ட் ஆகணும். மிக்ஸ் பண்ண தயிரோடையும் நீங்கள் இட்லி சேர்க்கலாம், இல்லைனா நம்ம ஒரு சர்வ் பண்ணுற பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு இட்லி ஆட் பண்ணிக்கலாம். இட்லி உங்களுக்கு நல்லா ஆறி இருக்கும். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிர் இது மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இட்லி வந்துட்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம எல்லாமே சேர்த்துடலாம். நல்லா இட்லி மூழ்கினா தான் உங்களுக்கு நல்லா சோக் ஆகி சாஃப்ட் ஆகும். இட்லி நல்லா ஊறட்டும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும் இட்லி நல்லா ஊறுறதுக்கு. நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு அதில் கொஞ்சமாக காரா பூந்தி சேர்த்துடலாம். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி காரா பூந்தி சேர்க்கும் போது. ஸோ நீங்கள் சர்வ் பண்ணும் போது காராபூந்தி போட்டால் தான் அது உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பினஸோடு இருக்கும். கூடவே கொத்தமல்லி தழைகளும் சேர்த்துக்கலாம். தயிர் வடைக்கு நம்ம என்ன மாதிரி வந்துட்டு கார்னிஷிங் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் துருவின கேரட்டும் சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் இட்லி இருந்து நம்ம இட்லி உப்புமா செய்வோம் மீதம் இருந்தால், அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.